இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைமக்களே, உங்களை இந்த நாளின் இறைவசன தியான செய்திக்காக நான் உங்களை அழைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆசீர்வாதம் தேடி அலைந்து ஓடிக்கொண்டிருக்கிற இறைமக்களாக, கிறிஸ்தவர்களாக இன்றைய தினங்களிலே, இன்றைய கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, எல்லா ஜாதி ஜனங்களும், எல்லா மதங்களை சார்ந்தவர்களும் ஆசீர்வாதங்களை நாடி தேடி ஓடுகிறவர்களாக காணப்படுகிறோம். நான் இந்த நாளில் வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிற யூதா கோத்திர ஜனங்களுக்கு அல்லது யூதா கோத்திர அதிபதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களையும் அதோடு சேர்த்து ஆசாரியத்துவ தூதுவர்களுக்கு, அதாவது ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களையும் இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். அதாவது 2 கோத்திரத்து அதிபதிகளுக்கும், கோத்திரத்து பிரதிநிதிகளுக்கும், கோத்திரத்து தேவனுடைய பணிவிடைக்காரர்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் கோத்திர பிதாவாகிய யாக்கோபை கொண்டு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களிலிருந்து லேவி கோத்திரத்தாருக்கும் யூதா கோத்திரத்தாருக்கும் இவர்களை பின்பற்றுகிற ஜனக்கூட்டத்திற்கும், சகல கோத்திரத்து ஜனங்களுக்கும், பூமியின் சகல மக்களினங்களுக்கும் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு இந்த நாளிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதற்காக நான் தெரிந்து கொண்டிருக்கிற வேதவசனம் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12 ஆகிய 4 வசனங்களை இந்த இறை செய்தியின் வாயிலாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆசீர்வாதம் தேடி அலைகிறவர்களே, வேதாகமம் கூறி அறிவிக்கின்ற சகல ஆசீர்வாதங்களுக்கும் சில நிபந்தனைகளும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிபந்தனைகளையும் அந்த கட்டுப்பாடுகளையும், அதாவது பிரமாணங்களையும் கை கொள்ளாத எவரும் தேவாசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. கோத்திர பிதாவாகிய யாக்கோபு தன் மக்களுக்கு 12 கோத்திர அதிபதிகளாகிய தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த, பிள்ளைகளின் சந்ததியாருக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது. பிதாவாகிய தேவன் வானமண்டலங்களில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளாகிய 12 ராசி மண்டலங்களிலே இருக்கிற அனைத்துலக வானுலக நட்சத்திரங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது. ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், இன்றைய கிறிஸ்தவர்கள் உட்பட அனைவரும், கிறிஸ்துவை போதிக்கிறவர்களும் அதைத்தான் செய்கிறார்கள். பிறந்த நாள் நட்சத்திரம், திருமண நாள் நட்சத்திரம், ராசி நட்சத்திர பலன்களை பார்த்து அறிந்து கொள்ள பிரயாசப்படுகிறார்கள். அதை ஒரு தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய கிறிஸ்தவ உலகம் அதிசயங்கள், அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள் இவைகளை தேடித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன் இந்த செய்தியை இன்றைய தினத்திலே எடுத்தேன் என்றால், நேற்றைய தினத்திலே ஒரு போதகர், எனக்கு நன்றாக தெரிந்தவர், என்னை பார்க்கிலும் சற்று வயது முதிர்ந்தவர், ஒரு பதிவை, யூடியூபில் வந்த ஒரு பதிவை எனக்கு அனுப்பியிருந்தார். அதில் அந்த பதிவை நான் பார்த்தபோது அவர் எந்த கமெண்ட்டும் அதுக்கு கொடுக்கல. அந்த பதிவை என்னுடைய வாட்ஸ்அப் தளத்திலே அனுப்பியிருந்தார். அதை நான் என்னவென்று பார்த்தேன். இவர் சாதாரணமாக எதையும் எனக்கு அனுப்புகிறவர் அல்ல. ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னிடத்தில் நேரடியாக வந்து கேட்பார் அல்லது வாட்ஸ்அப் வழியாக கேட்பார். இதன் பொருள் என்ன, இதன் அர்த்தம் என்ன என்று கேட்பார்.
அதனால் நான் பெரிய ஆள் அல்ல, அவர் என்னை பார்க்கலும் பெரியவர். ஒரு திருச்சபை டினாமினேஷன்ல ஒரு டினாமினேஷன், ஒரு கிறிஸ்தவத்தில் ஒரு பிரிவு திருச்சபையை சார்ந்த வயது முதிர்ந்த ஒரு போதகர். இப்பொழுதும் அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இப்பொழுதும் அவருடைய பணியின் நிமித்தமாக அவருக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறார்கள். ரிட்டையர்ட் ஆன பிறகு அந்த சபையிலே போதகராக இருக்கிறார். அவர் ஏன் இந்த பதிவை அனுப்பியிருக்கிறார்? அவருடைய பதிவு அல்ல, வேறொரு பதிவு, பைபிள் வார்த்தைகள் என்று சொல்லப்படுகிற ஒரு பதிவு, அவர் ஊடகத்திலே வந்த பதிவு. அதில் சுதா வெரோனிகா என்கிற ஒரு பிஷப், தமிழ் பொன் தான், பிஷப் என்று போடப்பட்டிருக்கிறது அவர்கள். அந்த பதிவை பதிவிட்டவர் சுதா வெரோனிகா என்று சொல்லப்படுகிற ஒரு பிஷப்பா. உடைத்து நொறுக்கப்பட்டு பணத்தேவைகளின் நிமித்தமாய் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறவர்களே, உங்கள் பணத்தேவைகள் சந்திக்கப்பட போகிறது என்று ஒரு பதிவு பார்த்தேன். எனக்கு ஐயா இது என்னையா புரட்டுபதேசம், பிஷப்பா, சுதா வெரோனிகா, பைபிள் வார்த்தைகள், பைபிள் ஆசீர்வாதங்கள் என்கிற தலையங்கத்திலே பணத்தேவையினால் உடைந்து நொறுங்கி கொண்டிருக்கிற இறை மக்களே, உங்களுடைய பணத்தேவைகள் இப்பொழுதே சந்திக்கப்படுகிறது. கர்த்தர் என்ன பணமா பேங்க் வச்சிருக்காரோ தெரியலங்க. அதனால நான் அவருக்கு கொடுத்த ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா? எதுவுமே, அவர் போதகர், அவருக்கு அந்த செய்தி பிடிக்கவில்லை என்று எனக்கு புரிகிறது. என்னுடைய கமெண்ட கேட்கறதுக்கு அனுப்பியிருக்காரு. அப்ப அதுக்கு நான் கொடுத்த இந்த வசனம், இந்த அவர்கள் அங்கே பதிவிட்டிருக்கிற அந்த வசனம், அந்த வாக்கியம் புதிய வசனமாக இருக்கிறது. இது எங்கே வேதாகமத்தில் எங்கே இருக்கிறது என்று கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட போட்டார். இதற்கு ஒரு சிலர் அந்த வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிட்டார்கள். ஒரு நண்பர் போட்டிருந்தார், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இருக்கிறது, என் கிருபை உனக்கு போதும். என்ன சொல்றதுன்னு தெரியல, எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு அந்த ஆளுடைய அந்த கமெண்ட பார்த்து. வேதம் என்ன சொல்கிறது? பணத்தை குறித்தோ பொருளை குறித்தோ உலக வாழ்வுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை குறித்தோ நீங்கள் என்னிடத்தில் கேட்க வேண்டாம் என்கிற மறைபொருளாக அவர் சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய, அதாவது உலகத்தை குறித்தோ உலகத்தின் வாழ்வியல் தேவைகளை குறித்தோ ஆசீர்வாதங்களை குறித்தோ பணம் செல்வம் செழிப்பு இவைகளை குறித்தோ நீங்கள் தேட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். முதலாவது உணவுக்காகவும் கவலைப்படாதே, உடைக்காகவும் கவலைப்பட வேண்டாம், உறைவிடத்திற்காகவும் கவலைப்பட வேண்டாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டு வருந்தி உழைத்து தேடுகிற விரும்பி தேடுகிற இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று அவர் இயேசு கிறிஸ்துவை போதித்திருக்கிறார். இந்த அடிப்படை வசனம் இது அவருக்கு தெரியும். யாருக்கு? அந்த கமெண்ட், எனக்கு அந்த ஊடக செய்தியை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணவருக்கு தெரியும் நிச்சயமா. ஏன்னா பிற்பாடாதவர் அந்த பதிவை போட்டிருக்கிறார். எனக்கு ஒரு நண்பர் அந்த வாட்ஸ்அப் தளத்தில் ஒரு நண்பர் அந்த வசனம் தெரியுமா எங்க இருக்கு கேளுங்கன்னு சொன்னதுக்கு அவர் ஒரு பதில் போட்டிருக்காரு. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இருக்கிறது, என் கிருபை உனக்கு போதும். அப்பதான் அவருக்கு ஒரு கமெண்ட் கொடுத்தேன், அவருக்கு ஒரு பதில் கொடுத்தேன். அறியாமை, வேற ஒண்ணும் இல்லை, அறியாமை. என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனம் யாருக்கு எப்பொழுது எந்த சூழலில் சொல்லப்பட்டது என்றால், ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன், அவன் பரிசுத்தவனாக இருந்தோம், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டவனாக இருந்தோம். அவன் சொல்லுகிறான், என் மாம்சத்தில் என் சரீரத்தில் 2 விதமான பிரமாணங்கள் இருக்கிறது. ஒன்று மாம்சத்திற்குரிய பாவ பிரமாணம், நான் பாவத்தில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன். மனுஷனாக பிறந்த போதே எனக்குள்ளே இருக்கிற அந்த மாம்சத்தில் இருக்கிற பாவ பிரமாணம். மாம்சத்தில் என்ன பாவ பிரமாணம்? மாம்சத்தின் இச்சைகள், உடலின்ப இச்சைகள், காம இச்சைகளின் உணர்ச்சிகள், அந்த கொந்தளிப்புகள். இந்த பாவ பிரமாணம் நான் விரும்பாத தீமையை செய்ய என்னை இழுத்து செல்கிறது. ஆனால் என் இருதயத்தில் இருக்கிற, என் ஆத்மாவில் இருக்கிற மனசாட்சியின் பிரமாணம்,
என்னை இந்த பாவத்தை செய்ய விடாமல் தடுக்கிறது. ஆக என் சரீரத்திற்குள்ளே 2 விதமான பிரமாணங்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறது. என் ஆத்மாவிலே இருக்கிற மனசாட்சியின் பிரமாணம், இது கொடிய பாவம், இது தேவனுக்கு விரோதமான பகை. விபச்சாரம் என்னது? உடல் இன்ப காம இச்சைகளை அடக்கிக் கொள்ள முடியாமல் அதை பிறரிடத்தில் அனுபவிக்க தேடுகிறது. என்ன? தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறது. அது தேவனுக்கு விரோதமான பகை, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பகை. இதை நீ செய்யாதே என்று அவனுடைய பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனுடைய மனசாட்சியின் பிரமாணம் தடை செய்கிறது. ஆனால் அவனுடைய மாம்சத்தில் இருக்கிற பாவ பிரமாணம், அந்த மாமிச இயல்பின், மானிட இயல்பின் மாமிச பாவ இச்சையின் பிரமாணம், இது எனக்கு இப்போது வேண்டும் என்று அவனை இந்த காம இச்சைகளின் உணர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கு தவறான வழிகளுக்கு அவனை தூண்டுகிறது. இதற்கிடையிலே அவன் போராடி கொண்டிருக்கிறான். யாரு? பரிசுத்த பவுல். நீங்க சொல்ல முடியுமா, இன்றைக்கு இருக்கிற எந்த ஊழியக்காரனாவது என்னுடைய மாம்சத்தின் பாவ இச்சைகள், அந்த பாவ பிரமாணத்தின் கட்டுகள் இன்னும் அறுக்கப்படவில்லை என்று எந்த ஊழியக்காரனாவது சொல்ல முடியுமா? எந்த விசுவாசம்? ஏன்னா எல்லாவனும் பரிசுத்தமானி சொல்லிக்கிறான். நாம் அவர்களை தேவனுடைய மனுஷர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். இங்கே பரிசுத்த பவுல் அங்கே சொல்லவில்லை, வெளிப்படையாக தன்னிடத்தில் இருக்கிற அந்த பலவீனத்தை தன்னால் அடக்கி ஆள முடியாத, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியாத அந்த பாவ உணர்த்துதலை, அந்த பாவ இச்சையின் காம இச்சையின் கொந்தளிப்புகளை வெளிப்படையாக சொல்லுகிறான். இதிலிருந்து நிர்பந்தமான மனிதன் நான், இதிலிருந்து என்னை விடுதலையாக்குகிறவர் யார் என்று கேட்கிறான். இதற்குரிய பதிலை இதை தேவனிடத்திலே அவன் பலமுறை கேட்டது, 3 முறை கேட்டதாக சொல்லுகிறார். அப்பொழுது தேவன் அவனுக்கு, உன் பலவீனத்திலே, இது ஒரு பலவீனம், இயலாமை. எந்த மனிதனாலும் தன்னுடைய மாம்சத்தில் இருக்கிற காம இச்சையின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது. கட்டுப்படுத்துகிறவன் பாக்கியவான். நீ கிறிஸ்தவனாக இருந்தால், நீ கிறிஸ்துவில் வாழ்ந்தால், நீ கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவனாக இருந்தால், கிறிஸ்துவனுக்குள் வாழ்ந்தால் நீ அதை அடக்கி ஆள முடியும். அதை புரிந்து கொள் சகோதரனே. இதற்காக அவர் என்ன செய்கிறார்? 3 முறை கேட்கிறார், இந்த பலவீனத்திலிருந்து, இந்த பாவக்கட்டிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் மன்றாடுகிறான், அல்லது தேவனிடத்தில் மன்றாடுகிறான். அதற்கு அவர் சொல்லுகிற பதில் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7 ஆகிய வசனங்களிலே இருக்கிறது. அதிலே தான் என் கிருபை, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். இது மானிட இயல்பு. நீ மாம்ச சரீரத்தில் உயிர். அதுக்குள்ள இருக்கிற ரகசியம் என்னன்னா, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் மாமிச சரீரத்தில் உயிர் வாழுகின்ற அந்த கடைசி நிமிடம் வரை அவனுக்குள் அவனுடைய மானிட மாமிசத்தின் இயல்பாகிய காம இச்சைகளின் உணர்ச்சிகள் அவனுக்குள் இருக்கத்தான் செய்யும். அதை அடக்கி ஆளுகிறவன் தான் மனிதன். அடக்கி ஆள முடியாதவன் தெருநாயை போன்றவன், மிருகங்களை போன்றவன். இன்றைய கிறிஸ்தவம் மிருகங்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் தீர்க்க தரிசன புத்தகங்களிலே தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், ஆசாரியர்கள் மிருக குணம் உள்ளவர்களாகி, ஜனங்கள் மிருக குணம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். மிருக குணம் காம இச்சைகளை அடக்கிக் கொள்ள முடியாமல் தன்னுடைய இணையை தேடும், ஓடும். கண்ட இடங்களில் எல்லாம், தெருக்களிலும் வழிகளிலும், மனிதர்கள் நிறைந்திருக்கிற இடங்களிலும் நாய்கள் பெண் நாய்களோடு உறவு வைத்துக் கொள்ளும். அது போன்ற ஒரு தகாத கேடுகட்ட செயலை செய்து கொண்டிருக்கிறது இன்றைய கிறிஸ்தவ மார்க்கம். அந்த சகோதரர் அதுக்குத்தான் அவர் சொல்லுகிறார், உன் பலவீனத்திலே உன்னால் இந்த மாமிச இயல்பை, மனிதனுக்கு இருக்கிற இயற்கையான அந்த இயல்பாகிய மாமிசத்தின் காம இச்சைகளின் உணர்ச்சிகளை உன்னால் அடக்கியாள முடியாத இந்த பலவீனத்தை என் பலன் பூரணமாய் உன்னில் விளங்குகின்ற போது, அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உன்னில் பூரணமாய் வெளிப்படுகிற போது, இது உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும், உன்னால் அடக்கியாள முடியும். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்கிறார். இந்த என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தை எந்த ஒரு மனிதனுக்கும், எந்த ஒரு பரிசுத்தவானுக்கும், எந்த ஒரு ஊழியக்காரனுக்கும், எந்த ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கும் எப்போது உரியது?
உன் பலவீனத்திலே, உன் மாமிசத்தில் இருக்கிற பாவ மாம்சத்தின் காம இச்சைகளின் உணர்ச்சிகளை உன்னையால் அடக்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிற போது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பலன், பரிசுத்தாவியானவருடைய பூரண வல்லமை உனக்குள் வருகின்ற போது நீ அதை அடக்கியாள முடியும். அந்த கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். இந்த சகோதரர் அறியாமையினாலே இந்த உன் பணத்தேவைகள், நெருக்கடிகளிலே உடைத்து நொறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற பணத்தேவைகள் இப்பொழுதே உனக்கு தீரப்போகிறது, இப்பொழுது இந்த உபத்திரவம் தீரப்போகிறது, உன் பணத்தேவைகள் பூர்த்தியாக போகிறது என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு இந்த சகோதரர் இப்படி ஒரு கமெண்ட் போடுகிறார். நான் அதற்கு அந்த மாறுபட்ட ஒரு பதிலை கொடுத்தேன். சகோதரரே, நீங்கள் 12ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திற்கு இந்த கிருபை உனக்கு போதும் என்று சொல்லப்பட்ட வசனத்திற்கு முன்பாக இருக்கிற 2 வசனங்களையும் ரோமர் 7ஆம் அதிகாரத்தையும் படித்துவிட்டு இதற்கான விளக்கம் சொல்லுங்கள் என்று. அப்பொழுது அநேகர் ஒரு 10 பேர்கிட்ட அதுக்கு கமெண்ட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இவைகளை குறித்து நான் இன்று சற்று நேரம் அதை என்னுடைய மனதிலே சிந்தனை செய்த போது இந்த ஆசீர்வாதம் தேடி ஓடுகிற ஜனங்களுக்காக இந்த வாக்கியங்களை கொடுத்தால் என்ன என்று தோன்றியது. அதனால் தான் இந்த வாக்கியங்களை எடுக்கிறேன். விசுவாசிகளுக்கும், கோத்திர தலைவர்களுக்கும், கோத்திர அதிபதிகளுக்கும், கோத்திர பிதாக்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் தான் தெரிந்து கொண்ட மனிதனாகிய யாக்கோபு என்னும் இஸ்ரவேலை கொண்டு கொடுத்த ஆசீர்வாதங்களில் அந்த யூதா கோத்திரத்திற்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறோம். மன விருப்பம் இருக்கிறவர்கள் இந்த செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இல்ல, ஆசீர்வாதம் பணம் தான் ஆசீர்வாதம், செல்வ செழிப்பு தான் ஆசீர்வாதம், இதான் நித்திய ஆசீர்வாதம், இதான் பரலோக பொக்கிஷம், இதை பெற்றுக்கொண்டால் நாம் பரலோகத்தில் சுபிட்சமாக வாழலாம் என்று விரும்புகிறவர்கள் தயவு செய்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன், இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன், வெளியேறி விடுங்கள். நீங்கள் தேடுகிற ஆசீர்வாதம் இதுவல்ல. நான் சொல்லுகிற ஆசீர்வாதம் வேதம் கற்பிக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள். யூதா கோத்திரத்திற்கு, யூதா கோத்திரத்தாருக்கும், யூதா கோத்திர ஜனங்களுக்கும், அதாவது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கும், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கும், கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் யாக்கோபை கொண்டு கொடுத்த ஆசீர்வாதங்கள். இது எப்போ? ஆதியாகமம், சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யூதா பாலசிங்கம். யூதா என்ன? யூதா பாலசிங்கம், அதாவது இளம் சிங்கம், ஆற்றல் மிக்க சிங்கம், இளம் சிங்கம், கர்ஜிக்கிற சிங்கம். கர்ஜனை, அதனுடைய கர்ஜனை பயங்கரமாக இருக்கும். வேதாகமத்தில் வேற ஒரு சிங்கமும் வருது. எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிற சாத்தான். எவனுடைய ஆத்மாவை பட்சித்து போடலாம், எவனை விழுங்கலாம், எவனை வேட்டையாடலாம் என்று சாத்தான் ஆகிய சிங்கமும் பிசாசாகிய சிங்கமும் கர்ஜனை செய்து கொண்டிருக்கிறது. கர்ஜிக்கிற சிங்கம் போல் அலைந்து கொண்டிருக்கிறது. அந்த சிங்கம் அல்ல இது. யூதா பாலசிங்கம். யாரை சொல்லுகிறார்? யூதா கோத்திரத்தையா? இல்லை, யூதா கோத்திர அதிபதி ஆகிய கிறிஸ்துவை சொல்லுகிறார். நீ அர்த்தம் தெரிஞ்சுதான் உங்க முகநூல்கள்ல சிங்கம், சிங்கத்தை உங்கள் அருகாமையிலே வைத்து உங்கள் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் 2 சிங்கங்களை நிறுத்தி கொண்டிருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியல. அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். யூதா பாலசிங்கம், அதாவது வல்லமை மிக்க, ஆற்றல் மிக்க இளம் சிங்கம். நீ இந்த யூதா பாலசிங்கம். அந்த பாலசிங்கம் யார்? கிறிஸ்துவானவர். யூதா கோத்திர அதிபதியாகிய, யூதா கோத்திர சிங்கமாகிய இயேசு கிறிஸ்து, மேசியா எனும் கிறிஸ்துவானவர். அதான் நீ கிறிஸ்துவானவராகிய மேசியா எனும் கிறிஸ்துவாகிய நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். இறைனா என்ன? ஆத்துமாக்களை, அதாவது உணவை, தன் உடலுக்கு தேவையான உணவை அல்ல, அவருடைய ஆத்தும தாகத்தை தணிக்கிற உணவாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்களுடைய ஆத்துமாக்களை ரட்சித்து இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். எங்கே ஏறி போனார்? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து யாருக்காக ரத்தம் சிந்தினார்? கல்வாரி சிலுவையிலே பாவ மனுக்குலத்தை மீட்டு ரட்சிக்கும்படியாக தம்முடைய தூய ரத்தத்தை சிந்தினார். எதற்காக?
பாவ மனுக்குலத்தினுடைய பாவங்கள் பரிகரிக்கப்படும்படியாய், பாவ மனுக்குலத்தினுடைய பாவங்கள் நிவர்த்தியாக்கப்படும்படியாய், குற்றமில்லாத பாவமில்லாத தூய ரத்தம், சுத்த ரத்தமாகிய கிறிஸ்துவின் ரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டது. அந்த இரத்தத்தினால் மீட்டு ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய ஆத்மாக்களை கவர்ந்து கொண்டு, எடுத்துக்கொண்டு, மீட்டு ரட்சித்துக் கொண்டு, மீட்டுக்கொண்டு அவர் எங்கே ஏறி போனார்? உயிர்த்தெழுந்த 40ஆம் நாள் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அதற்கு முன்பு ஒரு தடவை கிறிஸ்துவானவர் சிலுவையில் நின்ற வண்ணமாகவே ஏறி போனார். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்னும் மனுஷகுமாரனோடு இணைந்திருந்த தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்னும் ஆவியானவர் முதல் 3 சிலுவையிலே நின்று முதல் 3 வார்த்தைகளையும், அதாவது மன்னிப்பு, மீட்பு, பராமரிப்பு ஆகிய 3 பணிகளையும், பாவங்களை மன்னிக்கிற அந்த பாவ மன்னிப்பையும், ஆத்துமாக்களை மீட்டு ரட்சிக்கிற அந்த மீட்பையும், திக்கற்றவர்களை பராமரிக்கிற அந்த பராமரிப்பையும் தேவனுடைய நற்கிரியைகளாக, செயல்களாக அங்கே வெளிப்படுத்தி காண்பித்துவிட்டு கிறிஸ்துவானவர் இயேசுவாகிய மனிதகுமாரனை விட்டு வெளியேறி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தோடு உன்னதமான தேவனிடத்திற்கு ஏறி சென்றார். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார்கள். இந்த விளக்கத்தை நீங்க படிக்கணும்னா எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனம் முதல் 20 அந்த அதிகாரம் முடிய உள்ள வசனங்களை படித்து பாருங்கள். கிறிஸ்துவானவர் எருசலேம் தேவாலயத்திலே பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கவில்லை. கிறிஸ்துவானவர் சிலுவையில் நின்று தாம் சிந்தின இரத்தத்தோடு பரலோகத்திற்கு ஏறி சென்றார். உன்னதத்தில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்திற்கு சென்றார். எதற்காக? பரலோகத்தில் இருக்கிறவைகளையும் பூலோகத்தில் இருக்கிறவைகளையும் பரிசுத்தமாக்குவதற்காக, தம்முடைய இரத்தத்தினால் பரிசுத்தமாக்குவதற்காக சென்றார். அந்த கிறிஸ்துவானவர் உங்களையும் என்னையும் மீட்டு ரட்சிக்கும்படியாய் சுத்திகரிப்பின் சுத்த ஜலமாகிய அந்த ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவின் ரத்தத்தை உங்கள் மேல் தெளிப்பதற்காக வருகிறார், வந்து கொண்டிருக்கிறார். இந்த நம்பிக்கை, இந்த வியாக்கியானம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தொடர்ந்து கேளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதுதான் சொல்லுகிறார். நீ இறை வந்து யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். ஆம், ஏறி போனாய் என் மகனே. யார் சொல்லுகிறார்? யாக்கோபு தன் குமாரனாகிய 4வது குமாரனாகிய யூதாவை பார்த்து சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவானவராகிய தம்முடைய தேவகுமாரனாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்டு ரட்சிக்கப்பட வேண்டிய இறைமக்களாகிய இந்த பூமியின் ஜனக்கூட்டமாகிய நம்மை பார்த்து சொல்லுகிறார். புரிந்து கொள்கிறீர்களா? கிறிஸ்துவின் ரத்தத்தின் வழியாகத்தான் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு. கிறிஸ்துவின் ரத்தத்தின் வழியாகத்தான் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதம். கிறிஸ்துவின் ரத்தத்தின் வழியாகத்தான் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்தமாக்கப்படுதல், சாங்டிபிகேஷன். நாம் பூரணமாக்கப்பட முடியும். நாம் புதிதாக மறுபடி பிறக்க முடியும். கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் உலகத்தின் எந்த தண்ணீரும், எந்த ஆவியும் உங்களை ரட்சிக்க முடியாது, உங்களை மீட்டுக் கொள்ள முடியாது, உங்களை தேவபுத்திரர்களாக மறுபடி பிறக்க செய்ய முடியாது. அதை உணர்ந்து கொள்ளுங்கள். என் மகனே, அதாவது தேவகுமாரனாகிய கிறிஸ்துவே, சிங்கம் போலும் கிள சிங்கம் போலும். சிங்கம் பொதுவாக இளம் சிங்கமாக இருக்கலாம். முன்னால சொல்லியிருக்காரு பாலசிங்கம், இளம் சிங்கம், சக்தி மிக்க இளம் சிங்கம். கிள சிங்கம் அதாவது கிழட்டு சிங்கம், வயசாகி போன சிங்கம் போலவும் மடங்கி படுத்தான். மடங்கி படுத்தான். எங்கே படுத்திருக்கிறார்? பிதாவின் வலது வருஷத்திலே உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். வலது வருஷத்திலே அமர்ந்து மடங்கி படுத்தது போல் அமர்ந்து இருக்கிறார். ஒருவேளை தேவனுடைய மடியிலே தேவகுமாரன் படுத்தும் இருக்கலாம், மடங்கி படுத்திருக்கிறார். இங்கே சொல்லுகிறார், என் மகனே, சிங்கம் போலும் கிள சிங்கம் போலும் வயதான சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? அவரை நீ எழுப்ப முடியுமா? நிறைய பேர் போறாங்களாம், இயேசு கிறிஸ்துவ முகமுகமா பாக்குறாங்களாம், அவரோட சேர்ந்து குளிக்கிறாங்களாம், புட்டு சாப்பிடுறாங்களாம், தோசை சாப்பிடுறாங்களாம், ஆப்பம் சாப்பிடுறாங்களாம், பால் சாப்பிடுறாங்களாம், பரலோகத்தை சுற்றி பார்க்கிறாங்களாம், இயேசு கிறிஸ்துவின் கண்களின் வழியாக உலகத்தை பார்க்கிறார்களாம், திரும்ப வராங்களாம். எப்படின்னு தெரியல. நீங்க தான் கேட்கணும் அவங்கள்ட்ட.
வேதாகமத்தில் அப்படி ஒரு வசனம் இல்லையே. பரலோகத்திற்கு போவதற்கு கிறிஸ்துவே வழி. கிறிஸ்துவின் வழியாக ஒருவன் போக வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் ரத்தத்தால் பாவமர அழுக்கற கழுவி சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் தூய ஆவியினாலும் அவன் உயிர்ப்பிக்கப்பட்டு மறுபடி பிறப்பிக்கப்பட்டு தேவபுத்திரனாக தேவகுமாரனாக கிறிஸ்துவின் சகோதரனாக மாறி இருக்க வேண்டும். இந்த தேவபுத்திரர்கள் யாரும் இல்லையே. காம இச்சை அடங்காத மனித பரிசுத்தவான்கள் தானே இருக்கிறார்கள். பண ஆசை, செல்வச் செழிப்பின் பண ஆசை இச்சையை விட்டு விலக முடியாத அதிலேயே கட்டப்பட்டு கிடக்கிற கேட்டின் மக்களாக இருக்கிற இந்த மறுபடி பிறந்த பூச்சாண்டிகள் தானே இங்க இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் எந்த வழியாக பரலோகத்திற்கு போனார்கள் தெரியல. அவர் சொன்னாரு, நான் திரும்பவும் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி விட்டு வந்து நான் உங்களை கூட்டிக் கொண்டு அங்க போவேன். அவர் அந்த ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி தீரலையே. அந்த ஸ்தலம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆதாமையும் ஏவாளையும் அவர் உருவாக்கி மண்ணினால் உருவாக்கி ஆதாமின் எலும்பில் விழா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அவனுக்கு ஒரு வாழ்க்கை துணைவியாக ஏவாளை கொடுத்து அவர்கள் இருவரையும் கொண்டு எங்க கொண்டு போய் வச்சாரு? ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். அந்த ஏதேன் தோட்டம் சாத்தானால் பாலடிக்கப்பட்டது. அவனால் வஞ்சிக்கப்பட்ட ஆதாம் ஏவாளால் அது சீர்கெட்டது. அந்த ஏதேன் தோட்டத்தையும் தேவன் எடுத்துக்கொண்டார். அந்த ஏதேன் தோட்டம் தான் உங்களுக்காக இந்த பூமியிலே, பூமியின் கிழக்கிலே வைக்கப்பட்டிருந்த ஏதேன் தோட்டம் தான் உங்களுக்காக எனக்காக பூமியில் இருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற பரிசுத்தவான்களாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிற இறை மக்களுக்காக ஆயத்தமாக்கப்பட வேண்டிய வாசஸ்தலம். இது உனக்கு தெரியுமா? நீ ஆசீர்வாதத்தை பணமலைய கொட்ட வைக்கிற. நீ என்ன கற்றிருக்கிறாய் வேதாகமத்தில் இருந்து? இந்த ஆசீர்வாதங்களுக்காக அந்த பதிவுல ஒரு 300-400 பேர் ஆமேன் 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 பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். சிலவன் கிறுக்கம் போல நூற்றுக்கணக்கான ஆமேன் அடிச்சிருக்கான், டைப் பண்ணான். உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? வேதவசன அறிவு இருக்கிறதா என்று கேட்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இதெல்லாம் உங்களை வஞ்சிக்கிறார்கள். நான் இதை சொல்ல போனால் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வரையான வசனங்களை படித்து பாருங்கள். இப்பிரபஞ்சத்தின் தேவனாக ஆகாயத்தின் அதிகார பிரபுவாக வைக்கப்பட்டிருந்த அந்த தேவனுடைய விசேஷமாக செய்யப்பட்ட கேரூப் என்கிற பிரதான தேவதூதன் சங்கு என்கிற அந்த வலம்புரி சங்கு என்கிற அந்த எல்லாருக்கும் பிரபஞ்சம் முழுவதையும் பயமுறுத்துகிற ஒரு சங்கு முழக்கம், அந்த வலம்புரி சங்கு. அதாவது சமுத்திரங்களின் நடுவே தேவாசனத்திலே வீற்றிருந்தவன். அவன் எப்படி விழுந்தான், அவன் எப்படி கொல்லப்பட்டான் என்பதை நீங்கள் வேதாகமத்திலே எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வசனங்களை படித்து பாருங்கள். அவன் வானத்துக்கும் பூமிக்கு இறங்கவும் பாதாளத்துக்கு இறங்கவும் பூமியிலே சுற்றி திரியவும் வானத்துக்கு ஏறவும் இப்பிரபஞ்சம் ஆகாய மண்டலம் விரிவை முற்றிலும் சுற்றி வரவும் தேவனுடைய இடத்திற்கு சமூகத்திலே செல்லவும் அதிகாரம் பெற்றவன். உன் ஞானத்தின் மிகுதியினால் நீ பொருளாசையிலே விழுந்து அநேக செல்வம் சேர்த்து உன் பெருமை கொண்டு நான் தேவனை போலானேன் என்று சொன்னாய். உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக நீ தேவன் என்று சொல்லுவாயோ? உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக நீ மனுஷனை அல்லாமல் தேவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எதனால் தள்ளப்பட்டான்? இப்பிரபஞ்சத்தின் ஆகாயத்தின் அதிகார பிரபுவாகிய இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தான் பொருளாசையினால் செல்வம் சேர்த்தபடியினால், செல்வம் சேர்த்து பெருமை கொண்டபடியினால் அவன் தேவ சமூகத்தில் தேவகுமாரனாலே சாகடிக்கப்பட்டான். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பொருளாசை பண ஆசையை பின்பற்றி ஆசீர்வாதம் அல்லேலியா சாத்திரம் பிரைஸ் தி லார்ட் சொல்லுகிற முட்டாள் ஜனக்கூட்டமே, இவர்கள் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடா? உனக்கு பண தேவையினால் நொறுக்கப்பட்டிருக்கிறாயா? உனக்கு இன்று விடுதலை, உன் தேவைகள் இன்று சந்திக்கப்படும் என்று சொல்லுகிற இந்த புறம்போக்கு ஓநாய்களை, வேதத்திற்கு புறம்பான இந்த பட்சிக்கிற இந்த பணத்துக்காக கொளுத்து அலைகிற இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதங்களை நம்பாதே. அதற்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லாதே. தேவன் இயேசு கிறிஸ்து சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்,
அப்பொழுது உனக்கு தேவையான மாம்சீக வாழ்வுக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களும், உடுக்க உடையும், உண்ண உணவும், தங்க இடமும் உனக்கு கொடுக்கப்படும். சம்பாதிக்க சொன்னாரா? உழைத்து சாப்பிட சொன்னார். நீ காணிக்க வாங்கி, கர்த்தரின் பெயரால் காணிக்க வாங்கி சாப்பிடுற, பல ஆயிரக்கணக்கான, பல லட்சம் கோடி சம்பாதிக்கிறாய். இருட்டி விடுகிறதுக்கு முன்ன கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிற கிறிஸ்தவனே, நீ கிறிஸ்தவனா? நிதானமாக யோசித்து பாருங்கள். சாத்தான் அந்த நரக அக்கினிக்கு, தண்டனை தீர்ப்புக்கு உங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறான். சாத்தான் பாதாளத்திலே தள்ளப்பட்டவன். அந்த பாதாள குழிக்கு நேராக பொருளாசை, பண ஆசை என்கிற செல்வ செழிப்பின் ஆசை, இச்சைகளை குறித்து போதித்து துருபதேசங்களை உங்களுக்கு கொடுத்து உங்களை தீய வழியிலே, கிறிஸ்துவின் வழியை விட்டு விலக்கி தீய வழியிலே பாதாளத்தின் குழிக்கு நேராக இழுத்து சென்று கொண்டிருக்கிறான் என்பதை மறந்துவிடாதே. உன் பண ஆசையும் உன் பொருளாசையின் இச்சையும் உன்னை நரகாக்கினைக்கு இழுத்து செல்லுகிறது என்பதை மறந்துவிடாதே. அதற்கு வழிகாட்டிகளாக இந்த கள்ள போதகர்களும், கள்ள தீர்க்கதரிசிகளும், கள்ள அப்போஸ்தலர்களும், கள்ள பரிசுத்தவான்களும், கள்ள தேவனுடைய மனுஷர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய தூதர்கள் அல்ல, தேவனுடைய ஊழியக்காரர்களும் அல்ல. இவர்களை பின்பற்றாதே. இந்த ஆசீர்வாதங்களை கேள். மரித்து உயிர்த்தெழுந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட ஜனங்களுடைய ஆத்துமாக்களை, ஆவிகளை, ஆத்துமாக்கள் எல்லாம் இங்குதான் இருக்கு. எந்த ஆத்துமாவும் பரலோகத்துக்கு போகல. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு செல்லும். அந்த அவருடைய ஆவிகளை, உயிர்களை அவர் பரலோகத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறார். அவர் எடுத்து சென்று அங்கே மடங்கி தேவ சமூகத்தில் மடங்கி படுத்திருக்கிறார். அவரை எழுப்புகிறவன் யார்? அவரை எழுப்பி இங்கே கொண்டு வரத்தக்கவன் யார் என்று கேட்கிறார். என்னால முடியுமா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்களில் யாராகிலும் அவரை எழுப்பி பூமிக்கு கொண்டு வர முடியுமா? அவர் பூமிக்கு வரத்தான் போகிறார். அந்த நாளோ, நேரமோ, நாளிகையோ, ஒரு நாள் 24 மணி நேரமோ, ஒரு நாளிகை 24 நிமிடங்களையோ ஒருவனும் அறியான், அவருக்கே தெரியாதுங்கிறார். நீ எப்படி கொண்டு வருவ? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீ கிறிஸ்துவை பார்க்கலும் பெரியவர்களோ? பண தேவைகளோடு இருக்கிறவர்களுடைய பண தேவைகளை சந்தித்து அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு நீ ஆசீர்வதிக்கிறாய். நீங்கள் அதற்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் போடுகிறீர்கள். நீங்கள் எந்த ஆவிகளால் நடத்தப்படுகிறீர்கள்? சத்திய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து சத்திய வசனத்தின் விளக்கம் சொல்லுகிறவர்களுக்கு ஆமென் சொல்லுகிறீர்களா? அதற்கு ஆமென் அப்படியே ஆகட்டும் என்று ஆமென் என்று கமெண்ட் போடுறீங்களா? இல்ல. இந்த நாதாரிகளுக்கு, இந்த வட்டி கடைக்காரன், 1 வைத்தால் 1000, 1000 வைத்தால் லட்சம், இந்த வட்டி கடைக்காரனுக்கு எல்லாம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்ற, நீ எந்த ஆவியினால் நடத்தப்படுகிறாய்? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 10வது வசனம், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். வெறும் இந்த கதை படிக்கிற மாதிரி இந்த வசனத்தை படிக்காதீங்க. இதற்குள் ஆழமான ஒரு சத்தியம் இருக்கிறது. சமாதான கர்த்தர் வருமளவும். எந்த சமாதான கர்த்தர்? மனுஷகுமாரனாக பிறந்த இந்த கிறிஸ்துவானவர் அல்லது இயேசு. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நினைக்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் நித்திய பிதா, தேவனுடைய குமாரன் எனப்படுவார். புரியுதா? சமாதான பிரபு எனப்படுவார். அந்த சமாதான பிரபு தான் மனிதகுமாரனாக பிறந்த இயேசு. சமாதான பிரபு இங்கே சொல்லுகிறார். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்றாரு, சமாதான கர்த்தர் வருமளவும். இனி அவர் வரும்போது உங்களுக்குள்ளே சமாதான குறைச்சலோடு இருக்கிற, அதாவது பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறானே, நான் சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், நிர்பந்தமான மனிதன். அதாவது மன சஞ்சலம், மன போராட்டம், மன வேதனை, மன கலக்கம், மனோ பயம், இவைகளிலே சிக்கி மன சமாதானத்தையும் மன அமைதியையும் இழந்து நான் நிர்பந்தமான மனுஷன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிகளுக்கு, பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து அவைகளை கை கொண்டு நான் வாழ முடியவில்லையே, என் மாம்சத்தின் இச்சைகள் என்னை
அலசடி பண்ணி கொண்டிருக்கிறது, என் வாழ்வியல் தேவைகள் என்னை அலங்கோலமாய் சஞ்சலப்படுத்துகிறது என்று சங்கடத்தோடு இருக்கிற மன அமைதி இழந்து கர்த்தருடைய சமூகத்தில் மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, சமாதான கர்த்தர் உனக்குள் வர வேண்டும். மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு ஏறி சென்ற இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், சகல சத்தியங்களுக்குள்ளும் உன்னை கற்பித்து நடத்துகிற சத்திய ஆவியானவர், கிறிஸ்துவானவர் உனக்குள் வருகின்ற போது நீ உன் மனம் அமைதி அடையும். இருக்கிறது போதும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அங்க இருக்கு. இருக்கிற ஆசீர்வாதங்கள் போதுமானது. போதும் என்கிற மன திருப்தி, அந்த திருப்தியுடனே வாழ பழக அந்த ஆவியானவர் சமாதான கர்த்தர் உங்களை நடத்துவார். அப்படின்னா கிறிஸ்துவின் ஆவி உங்களிடத்தில் இல்லை, உங்கள் இருதயங்களில் சத்திய வசனம் இல்லை, கிறிஸ்துவின் ரத்தம் இல்லை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் இல்லை, சகல சத்தியங்களுக்குள்ள உங்களை கற்பித்து வழிநடத்துகிற சத்திய ஆவியானவராகிய தேற்றரவாளன் உங்களை அமைதிப்படுத்துகிற, உங்களை ஆற்றல் படுத்துகிற, உங்களை சமாதானப்படுத்துகிற தேற்றரவாளனாகிய சத்திய ஆவியானவர் உங்களுக்குள் இல்லை. அப்படியானால் நீங்கள் அந்த இடத்தை சத்திய ஆவியானவருடைய, கிறிஸ்துவனுடைய சத்திய வசனங்கள், கிறிஸ்துவன் ரத்தம் இருக்க வேண்டிய இடத்திலே யார் இருக்கிறார்? யார் உங்களை நடத்துகிறார்? உங்களை மன சஞ்சலத்திற்குள்ளும் ஆசை இச்சைகளுக்குள்ளும் மன போராட்டங்களுக்குள்ளும் சமாதானம் இழந்த நிலையிலும் உங்களை நடத்தி கொண்டிருப்பது எது? இவ்வுலகத்தின் ஆவிகள், வேஷம் தரிக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்று வேஷம் போடுகிற ஆவிகள், பொய்யின் ஆவிகள். நினைத்துக் கொள்ளுங்கள், உனக்குள் இதயத்திற்குள் தேவனுடைய வார்த்தைகள் நிலை பெற்றிருக்க வேண்டும். வார்த்தையானவராகிய கிறிஸ்து நிலை பெற்றிருக்க வேண்டும். கிறிஸ்து சிலுவையில் உன் ஆத்துமாவின் மீட்புக்காக சிந்தின ரத்தம் நிலை பெற்றிருக்க வேண்டும். அவர் அனுப்பி தந்த சத்திய ஆவியானவராகிய தேற்றரவாளன் உனக்குள் இருக்க வேண்டும். நீ கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். நீ கிறிஸ்துவுக்குள் வாழுகிறாயா? மன சமாதானமற்றவனாக, மன அமைதி இழந்தவனாக, வாழ்வியல் ஆசீர்வாதங்களுக்காக அலைந்து திரிந்து ஓடிக்கொண்டிருக்கிற வசனமறியா முட்டாள் கிறிஸ்தவர்களே, ஒன்றும் இவைகளில் ஒன்றும் உங்களுக்கு உங்கள் இருதயங்களில் இல்லையே. முழுவதும் உங்கள் இருதயங்களை ஆக்கிரமித்து அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிற, முழுவதும் பண ஆசையும் பெண் ஆசையும் மண்ணாசையும் சம்பாத்தியத்தையும் செல்வ செழிப்புகளும் தானே. நீ எப்படி நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறாய்? சற்று நிதானமாக யோசித்து பார். நீதான் யோசிக்கணும், உன்னுடைய நிலை என்ன என்பதை. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. அரசாட்சியின் ஆளுகையின் செங்கோல், தேவனுடைய வல்லமை யூதாவை விட்டு, அதாவது இயேசு கிறிஸ்துவை விட்டு நீங்குவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளை விட்டு, உண்மையான தேவனுடைய மக்கள், கிறிஸ்துவில் வாழுகிற எவர்களில் கிறிஸ்துவின் வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகளும் வார்த்தையாகிய கிறிஸ்துவும் கிறிஸ்துவின் ரத்தமும் கிறிஸ்துவின் ஆவியாகிய சத்திய ஆவியானவரும் எவர்களில் வாழுகிறாரோ, எவர்களில் நிலை பெற்று தங்கி இருக்கிறாரோ, அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறார்கள். அவர்களுக்குள் கிறிஸ்து வாழுகிறார். அதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த பிள்ளைகளுக்கு, யூதாவை விட்டு, அந்த பிள்ளைகளை விட்டு ஜீவனுள்ள தேவனுடைய செங்கோல், யூதாவை விட்டு பரிசுத்த ஆவியானவராகிய ஆளுகையின் செங்கோல், யூதாவை விட்டு தேவ ஜனங்களை விட்டு, இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட யூதர்களை விட்டு, தேவ ஜனங்களை விட்டு, கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. உன் இருதயத்தின் நித்தோலை விருத்த சேதனம் பண்ணு. இந்த பொருளாசை, பண ஆசை, பெண் ஆசை, மண் ஆசை, காம இச்சைகளிலே அடிமைப்பட்டு கிடக்கிற கிறிஸ்தவனே, உன் இருதயத்தின் நுனித்தோல், உன் மனதின் தீய எண்ணங்கள், உன் உள்ளத்தின் தீய ஆலோசனைகள், தீய எண்ணங்கள், பாவ தேவனுக்கு விரோதமான பகையாகிய உலக ஆசாபாசங்களின் இச்சைகளின் சிந்தனைகள் உன் இருதயத்தை ஆக்கிரமித்து அடைத்திருக்கிறதா? அப்படியானால் கிறிஸ்துவுக்கு அங்கு இடமில்லை. உன் இருதயம் முழுவதும் பொருள், பணம், பொருள், இன்பம், இவைகளை நிறைந்து கிடக்கிறது. நீ பிசாசின் பிள்ளையாக இருக்கிறாய். உனக்கு எங்க சமாதானம் வரும்? அதான் இருதயத்தின் நுனி தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். அது இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்க வேண்டும். எருசலேமே, நீ தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும். எருசலேமே, தேவனுடைய ஆலயமே, தேவனுடைய ஆலயமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்மாவே, உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு.
எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. உன் ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும். உன் இருதயம் பொல்லாப்பற கழுவப்பட வேண்டும். நீ ரட்சிக்கப்பட வேண்டுமானால் கழுவப்பட்டிருக்கா? பாவம் கழுவப்படாமலே பரிசுத்தவனாகிவிட்ட பரம பாவியே, கள்ள போதனைகளை கள்ள உபதேசங்களை நம்பி உன்னை நீயே வஞ்சித்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாயே. மனம் திரும்பு பாவியே. சொல்லுகிறார், நீ அப்படி மாறி இருந்தால், உன் இருதயம் பரிசுத்தமாக கழுவப்பட்டிருந்தால், சமாதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சத்திய ஆவியானவர் உன் இருதயத்தை விட்டு நீங்க மாட்டார். உன்னை அவர் நடத்துவார். உனக்கு மனப்போராட்டம் வராது, மன சஞ்சலம் வராது, சமாதானமின்மை வராது. அதை புரிந்து கொள். நீ மன அமைதியோடும் சாந்தத்தோடும் சமாதானத்தோடும் இருக்கிறது போதும் என்கிற மன நிறைவோடு நீ வாழப்படுகிறாய். உனக்கு இப்ப மன நிறைவு இல்லை கிறிஸ்தவனே. நீ யாரால் ஆளப்படுகிறாய்? எவைகளால் ஆளப்படுகிறாய் என்பதை யோசித்துப்பார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 2வது வார்த்தை சொல்லுகிறது, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. நியாய பிரமாணிக்கன் யார்? நியாய பிரமாணிக்கன் யார்? நியாய பிரமாணங்களை தேவனிடத்தில் தேவனாலே கற்பிக்கப்பட்டு கேட்டு எழுதி வாங்கி ஜனங்களுக்கு கொடுத்தவன் மோசே. அவன் தான் நியாய பிரமாணிக்கன். அதை புரிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு முன்பாக நிற்கிற 3 ஆசாரியர்கள், ஒன்று மோசே, அபிஷேகம் பெற்ற சாட்சிகள். ஒன்று மோசே, ஒன்று எலியா. இருவருக்கும் நடுவிலே ஒருவன் இருக்கிறான். 7 சபைகளையும் தாங்கி நிற்கிற பொன் குத்துவிளக்கு தண்டாக 7 சபையின் தூதர்களையும் 7 சபைகளையும் உலோகத்தின் 7 சபைகளையும் அந்த 7 சபைகளின் விசாரிப்புக்காரர்களாகிய 7 தூதர்களையும் தன் சிரசின் மேல் தாங்கி நிற்கிறவனாக ஒரு பொன் குத்துவிளக்கு தண்டாக நிற்கிறவன் பிரதான ஆசாரியனாகி யோசுவா. சாரி, இயேசுவா அல்ல. அங்க சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின்படி பிரதான ஆசாரியனாகி யோசுவா. இங்கே பிரதான ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பரிசுத்தனாகவும் பிரதான ஆசாரியனாகவும் ஜனங்களில் பெரியவனாகவும் தேவனுக்கு முன்பாக நிற்கும்படியாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆரோன். மல்கியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6 அல்லது 7ஆவது வசனமாக இருக்கும். ஆசாரியனுடைய வாயிலே வேதத்தை தேடுவார்களே, அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதன். உன் வாயிலே வேதம் இருக்க வேண்டும், கட்டுக்கதைகள் இருக்கக்கூடாது. வேதத்தை போதிக்கிறவனே, கர்த்தருடைய ஊழியக்காரனே, தேவனுடைய பிரமாணங்களை, தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு ஞானமாய் பகுத்து போதிக்கும்படியாய் வைக்கப்பட்ட ஊழியக்காரனே, நீ தேவனுக்கு முன்பாக ஜனங்களுக்கு முன்பாக ஆசாரியனாக இருக்கிறாய். ஆசாரியனுடைய வாயிலே வேதத்தை தேடுவார்களே, வேதம் உன் வாயிலிருந்து வெளிப்பட வேண்டும். உன் பண நெருக்கடி, நீ பண நெருக்கடியினால் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டிருக்கிற உனக்கு இன்று உனக்கு பண அந்த நெருக்கடிகள் தீரும், பணம் மழையாக கொட்டப்படும் உன்மேல் என்று சொல்லாதே. இது வேதவசனம் அல்ல. உன் வாயிலே வேதத்தை தேடுகிறார்கள். நீ கள்ளப்போதகம் பண்ணுகிறாய், துருபதேசத்தை கொடுக்கிறாய். பிசாசின் மகனே, மறந்து விடாதே. வேதம், வேதத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தைகள் உன் வாயிலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். நீதான் ஊழியக்காரன். இங்கே நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதில்லை. யாரை விட்டு? யாருடைய பாதங்களை விட்டு? பாதங்கள் என்றால் யாருடைய அடிச்சுவடுகளை விட்டு விலகுவதில்லை. வேத வசனங்களை ஞானமாய் பகுத்து போதிக்கிற உத்தம ஊழியக்காரன் எவனும் யூதர் கோத்திர அதிபதியாகிய மரித்து உயிர்த்தெழுந்த இளம் சிங்கமாகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை விட்டு விலகுவதில்லை. நீ எந்த அடிச்சுவடுல நடக்கிறாய்? இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டி சென்ற அந்த மாதிரியின் அந்த வாழ்வின் சிலுவையின் பாதைகளை நடக்கிறாய். பணம் இல்லாதது உனக்கு ஒரு உபத்திரவமா? பணம் இல்லாமையினாலே, பணத்தேவையினாலே உடைத்து நொறுக்கப்படுகிறாயா? நீயாக விலை கொடுத்து வாங்கி விட்டாய், வட்டிக்கு வாங்கி உல்லாசமாக வாழ்ந்திருப்ப.
அல்லது பிறரிடத்தில் 10 வண்டி வாங்கி பெரும் பணக்காரனாயிருவ, எல்லாம் உன்னை விட்டு பறிக்கப்பட்டிருக்கும். நீ தீய வழிகளில் சம்பாதித்தவைகள் அனைத்தும் தீய வழிகளிலேயே உன்னை விட்டு பிடுங்கப்பட்டிருக்கும். நீ இந்த பண நெருக்கடியில் கடன்காரனாக சிக்கிக் கொண்டிருக்கிறாய். இதற்கு நீயாக வரிவித்துக் கொண்ட இந்த துன்பத்திற்கு இது தேவன் எதற்கு பலிக்கடாக்கப்படுகிறார்? தேவன் எதற்காக உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும்? இது போதனையா? பண நெருக்கடியினால் உரைத்து நொறுக்கப்பட்ட விசுவாசியே, கர்த்தர் இன்று உன்னை உன் பண தேவைகளை பூர்த்தி செய்து ஆசீர்வதிக்கிறார். என்னையா துருபதேசம்? வசனம் எங்கேயாவது சொல்லுதா? இந்த போக்கிரிகளை பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே, இவர்களை பரிசுத்தவான்கள் என்றும் பரிசுத்த வாட்டிகள் என்றும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் என்றும், இவர்கள் பிசாசின் ஆவிகளினால் பொருளாசையின் இச்சைகளின் ஆவிக்கு தலைவனாகிய சத்ருவாகிய சாத்தானின் ஆவிகளால் நடத்தப்படுகிறவர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். இங்கே சொல்லப்படுகிறது, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை, எவன் பாதங்களை? கிறிஸ்துவானவருடைய பாதங்களை விட்டு, அவருடைய அடிச்சுவடுகளை விட்டு விலகுவதில்லை, விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அதாவது கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் வாழ்ந்து, கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் நடந்து, கிறிஸ்துவை குறித்து சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற உத்தம ஊழியக்காரர்களுடைய உத்தம வார்த்தைகளை, பிரசங்கங்களை, உபதேசங்களை கேட்கிற ஜனங்கள் கிறிஸ்துவனிடத்தில், ஊழியக்காரனிடத்தில் சேர மாட்டார்கள், கிறிஸ்துவானவரிடத்தில் சேருவார்கள். ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். நீ யாரிடத்தில் ஜனங்களை கூட்டி சேர்க்கிறாய்? உனக்கு அல்லேலியா சோத்திரம் பிரைஸ்தலாடு கிடைக்கணும். ஆமேன். அதானே? அதுக்காக உன்னண்டை கூட்டுகிறாய். சகோதரனே, சகோதரியே, நீ கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரன் அல்ல, நீ பணத்திற்கு ஊழியக்காரன், நீ ஆசீர்வாதங்களுக்கு ஊழியக்காரன், நீ அற்புதங்களுக்கு ஊழியக்காரன், நீ பிசாசுகளுக்கு ஊழியக்காரன். ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்கு, ஜனங்களுடைய மன விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு, ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காக மனிதர்களுக்கு அபிலாசை, உலகத்தின் ஆசை இச்சைகளால் நிறைந்து வழிந்தோடுகிற இந்த தீய துஷ்ட ஜனங்களுக்கு நீ ஊழியக்காரனாக இருக்கிறாய். உன்னை அவர்கள் கிறிஸ்துவாக பார்க்கிறார்கள். நீ கிறிஸ்துவை காணலையே, கிறிஸ்துவனுக்குள் இல்லையே, கிறிஸ்துவின் வார்த்தைகள் இல்லை, கிறிஸ்துவின் ரத்தம் இல்லை, கிறிஸ்து சத்திய ஆவியானவர் உனக்குள்ளே, பொய்யின் ஆவிகளே நிறைந்திருக்கிறதே, நீ சத்தியத்தை பேசுவதே இல்லையே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 11ஆம் வசனம், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும், எவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியில கட்டுவான்? நியாயப்பிரமாணிக்கன், ஆசாரியன், தேவனுக்கு முன்பாக உத்தமனாக பரிசுத்தனாக வாழுகிற ஊழியக்காரனாகிய ஆசாரியன். ஏன்னா அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதன். கர்த்தருடைய தூதனாகிய அந்த ஆசாரியன் தன்னுடைய கழுதை குட்டியை, தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும், தன் கோழிக்கை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை செடி, இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே திராட்சை செடி, நானே நற்குல திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால், நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் நற்கனி கொடுப்பீர்கள் என்று சொன்னாரே. நற்குல திராட்சை செடியாகிய இயேசு கிறிஸ்துவிலும் திராட்சை செடியிலும் கழுதை குட்டி கட்டுவான். கிறிஸ்துவை சுமந்து செல்லுகிற கழுதை குட்டி. ஓசன்னா பாடல் பாடின நாளிலே எரிகோவில் இருந்து பெத்தானியாவில் இருந்து கழுதை குட்டியிலே தெருவழியிலே, அதாவது நால்வழி சந்திலே 4 பாதைகள் பிரிந்து போகிற எரிகோவில் இருந்து பெத்தானியாவில் இருந்து ஒரு பாதை எரிகோவுக்கும், அதாவது சாபத்தின் இருப்பிடத்திற்கும், பெத்தானியாவில் இருந்து ஒரு பாதை எருசலேமுக்கும் புறப்பட்டு செல்கிற அந்த இருவழி சந்தி பிரிவிலே நீ எரிகோவை நரக அக்கினையின் பள்ளமாக, பிரேத குழியாக எடுத்துக்கொள், பாதாள குழியாகிய எரிநரகமாக எடுத்துக்கொள் எரிகோவை. நீ கட்டப்பட்டிருக்கிற இருவழி சந்தி பிரிவு, இருவழி சந்திலே நீ கட்டப்பட்டிருக்கிறாய். மனிதனே, நீ ஒன்று பாதாள குழிக்கு நேராக, நரக அக்கினி கடலுக்கு நேரான பாதையிலே கட்டப்பட்டிருக்கிறாய்.
உன் வலதுபுறம் இன்னொரு பக்கம் எருசலேம், தேவனுடைய ஆலயமாகிய பரம எருசலேமுக்கு, கிறிஸ்துவானவருக்கு, தேவனுக்கு நேராக கட்டப்பட்டிருக்கிறாய். நீ எந்த வழியை தேடுகிறாய்? பணத்தை தேடுகிறாய், ஆசீர்வாதத்தை தேடுகிறாய், அற்புதங்களை தேடுகிறாய் என்றால் நீ எரிநரகமாக எரிகோவை தேடுகிறாய். இங்கே ஒரு கழுதை குட்டி கட்டப்பட்டிருக்கிறது. இருவழி சந்திப்பிரிவிலே, இருவழி சந்திப்பு, 2 வழிகள் அல்லது 3 வழிகள் அல்லது 4 வழிகள் சந்திக்கிற அந்த சந்திப்பிலே ஒரு கழுதை குட்டி கட்டப்பட்டிருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவை சுமந்து சென்ற கழுதை. எருசலேம் தேவாலயத்திற்கு நேராக கிறிஸ்துவானவரை, இயேசு கிறிஸ்துவை சுமந்து சென்ற கழுதை குட்டியாக நீ இருக்கிறாயா ஊழியக்காரனே? நீ எரிகோவுக்கு நேராக அசுத்தாவிகளை சுமந்து கொண்டு, வேஷம் தரிக்கிற ஆவிகளை சுமந்து கொண்டு, பரிசுத்த ஆவி என்று வேஷம் போடுகிற பொய்யின் ஆவிகளை, வேசித்தன ஆவிகளை, பொல்லாத ஆவிகளை, பொய்யின் ஆவிகளை, பொருளாசை நிச்சயங்களின் ஆவிகளை, காம இச்சையின் ஆவிகளை சுமந்து கொண்டு எரிகோவுக்கு நேராக ஜனங்களை, உன்னை பின்பற்றி வருகிற ஜனங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறாய். மறந்து விட்டாயா? ஏன்னா சத்தியம் என்ன என்றே உனக்கு தெரியாது. சத்தியம்னா என்ன விலைன்னு கேட்ப. பிலாத்து அப்படித்தானே கேட்டான் இயேசு கிறிஸ்து. சத்தியம் என்றால் என்ன? சத்தியமாவது என்ன? உனக்கும் சத்தியத்துக்கும் இந்த கிறிஸ்தவ ஊழியக்காரர்களே, போலி பரிசுத்தவான்களே, கள்ள தீர்க்கதரிசிகளே, கள்ள அப்போஸ்தலர்களே, கள்ள உபதேசக்காரர்களே, பொய்யின் மக்களே, உங்களுக்கு சத்தியம் என்றால் என்ன தெரியாது. சத்தியமாவது என்ன என்று கேட்ட பிலாத்துவை போல் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார், அவன் அந்த நியாய பிரமாணிக்கன், அதாவது ஆசாரியன், கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய தூதன், தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் கிறிஸ்துவிலும் இயேசுவிலும், தன் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியாகிய செடியிலும் கட்டுவான். நற்குல திராட்சை செடி கிறிஸ்து, தேவகுமாரன், ஆவியாயிருக்கிற தேவன், தேவகுமாரன் ஆகிய கர்த்தர், ஆவியாயிருக்கிற கிறிஸ்து. திராட்சை செடி, நானே திராட்சை செடி என்ற இயேசு. நீ இயேசுவிலும் கிறிஸ்துவிலும் கட்டப்பட்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ஆவியில், ரத்தத்தில் கட்டப்பட்டிருக்க வேண்டும். இருக்கிறாயா? அது என்ன விலைன்னு கேட்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் பாவம் கழுவப்படுவதற்கு பதிலாக இவ்வுலகத்தின் தண்ணீர்களில் முழுக்கி கழுவிக் கொள்ளுகிறாயே பாவியே. வசனத்துக்கு கீழ்ப்படியலே நீ. சத்திய வசனம், ஒரு வசனத்திற்கும் அடிப்படை சத்திய வேத வசனங்களுக்கு நீங்கள் அவைகளை கை கொள்ளுவதும் இல்லை, கை கொள்ளும்படி மற்றவர்களுக்கு கற்பிப்பதும் இல்லை, நீங்கள் அதற்கு கீழ்ப்படிவதும் இல்லையே. பின்ன எப்படி உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார்? நீ எப்படி எவைகளினால், எவைகளை கொண்டு மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறாய்? யோசித்து பார் மகா பாவிகளே. இங்கே சொல்லுகிறார்கள், கர்த்தர் சொல்லுகிறார், தன் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். இயேசு கிறிஸ்துவை சுமந்து செல்லுகிற, இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியாகிய கிறிஸ்துவை சுவிசேஷமாய் ஜனங்களுக்கு ஆத்தும ரட்சிப்புக்காகவும் நித்திய வாழ்வுக்காகவும் பரம எருசலேமின் உரிமை பங்கை பெற்றுக் கொள்ளவும் ஜனங்களை நல்வழியிலே நடத்துகிறவர்கள், போதித்து உபதேசித்து நடத்துகிறவர்கள், கிறிஸ்துவை சுமந்து செல்லுகிற கழுதை குட்டிகளாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு இணைத்து அவர்கள் கட்டப்பட்டிருப்பார்கள். நீ இயேசு கிறிஸ்துவோடு இணைத்து கட்டப்பட்டிருந்தால்தான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் சத்திய ஆவியானவராலும் சத்திய ஆவியினாலும் நீ இயேசு கிறிஸ்துவோடு இணைத்து கட்டப்பட்டு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறவனாக, அவருடைய பாதங்களில் இணைந்து அவருடைய அடிச்சுவடுகளோடு நீ நடக்கிறவனாக இருந்தால் மட்டுமே நீயும் ரட்சிக்கப்படுவாய். உன் உபதேசங்களை கேட்கிறவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். நித்திய வாழ்வை, நித்திய ஜீவனை, நித்திய பரம எருசலேமின் உரிமை பங்கை பெற்றுக் கொள்வார்கள். அதை புரிந்து கொள். பிற்பகுதி சொல்லுகிறது, திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான், துவைத்து வெளுத்திருப்பான். புரியுதா? இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளிலே அவர் வாழ்ந்து காட்டி சென்ற அந்த மாதிரியின் வழியாகிய கிறிஸ்துவே மார்க்கம், கிறிஸ்துவே வழி, கிறிஸ்துவின் வழியாகிய அந்த அவர் அடிச்சுவடுகளின் சிலுவைப்பாடுகளின் சிலுவை பாதையிலே, சிலுவை பாடுகளின் வழியிலே நீ நடந்திருந்தால் நீ பண தேவைக்காக உடைத்து நொறுக்கப்பட மாட்டாய்.
உன் இருதயம் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கும். அப்படி இருந்தால் வெளிப்படுத்துதல் 11 அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது. 13 வசனத்திலே, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தவர்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். புரியுதுங்களா? வேதாகமத்தின் கடைசி புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரம் 14 வசனத்திலே இவர்களை குறித்து, ஆட்டுக்குட்டியானவருடைய இயேசு கிறிஸ்துவானவருடைய இரத்தத்திலே தங்கள் வஸ்திரங்களை, தங்கள் மேலங்கிகளை துவைத்து வெளுத்தவர்கள் யாராம்? மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் நிமித்தமாக உடைத்து நொறுக்கப்பட்டு 7 ஆண்டுகள் மகா கொடிய உபத்திரவத்திலே சிக்கி சீரழிந்து விசுவாசத்திலே உறுதியாய் நின்று அந்த உபத்திரவத்தின் குகையிலே புடமிடப்பட்டு ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே தங்கள் வஸ்திரங்களை துவைத்து வெளுத்தவர்கள். இதைத்தான் ஆதியாகமம் 49 அதிகாரம் 11 வசனத்தின் இறுதி பகுதியிலே ஆண்டவர் பிதாவாகிய கோத்திர அதிபதிகளுக்கு தகப்பனாகிய யாக்கோபின் ஸ்தானத்திலே இருந்து பரலோக தேவனாகிய கர்த்தர் யூதா கோத்திரத்தையும் யூத ராஜசிங்கமாகிய இயேசு கிறிஸ்துவையும் பின்பற்றுகிற ஜனங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலே கூறியிருக்கிறார். என்ன? திராட்சரசத்திலே தன் வஸ்திரத்தையும். ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்கள் எப்படி இருப்பார்களாம்? தேவனுக்கு முன்பாக தூதர்களாய், கர்த்தருடைய சேனை அதிபதிகளாய், கர்த்தருடைய தூதர்களாய், சபையின் விசாரிப்புக்காரர்களாய் இருக்கிற தூதர்கள், கண்காணிகளாய் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஆசாரியத்துவ ஊழியக்காரர்களாகிய கர்த்தருடைய தூதர்கள் எப்படி இருப்பார்களாம்? திராட்சை பழங்களின் இரத்தத்திலே தன் அங்கி தோய்த்து இழுத்தவர்களாய் இருப்பார்கள். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தை துவைத்து வெளுத்தவர்களாக இருப்பார்கள். இயேசுவின் ரத்தத்திலும், திராட்சை செடியாகிய இயேசுவின் ரத்தத்திலும், திராட்சை பழங்களின் ரத்தமாகிய கிறிஸ்துவின் ரத்தத்திலும், அதாவது சுத்த ஜலத்திலும், கிறிஸ்துவின் ரத்தத்தில், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிற சுத்த ஜலமும், அந்த சுத்த தண்ணீரிலும், சுத்த ஜலத்திலும், ஜீவ தண்ணீரிலும் தங்கள் வஸ்திரங்களை துவைத்து வெளுத்தவர்களாக இருப்பார்கள். நீ எங்க வெளுத்திருக்கிற? நீ மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறாய். உன் பண தேவைகளின் நாள் உடைத்து நொறுக்கப்பட்ட விசுவாசியே, இன்றோடு உன் பண தேவைகளின் உபத்திரவம் உடைத்து நொறுக்கப்படுதல் முடிவடைகிறது. இன்றோடு உன் பணம், இன்று அபரிமிதமான பண மழை உன்மேல் ஆசீர்வாதமாய் பொழியும் என்கிறாய். நீ எப்படி ஆசீர்வதிக்கிறாய்? நீ யாரை கொண்டு ஆசீர்வதிக்கிறாய்? நீ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிற ரத்தமாகிய ஜீவ தண்ணீரினாலும் சுத்த ஜலத்தினாலும் உன் இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தி இருக்கிறாயா? நீதான் ஆத்து வெள்ளத்துல முங்கினவனாச்சே, நீதான் குளத்து தண்ணீர முங்கினவனாச்சே, நீதான் சாக்கடை வெள்ளத்துல கழுவுனவனாச்சே. நீ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பன்றிகளை போல காலின் கீழ் மிதித்தவனாயிற்றே. நீ எப்படி பரிசுத்த ஆவி உனக்குள் வந்தது? எந்த வழியாக வந்தது? சொல்ல முடியுமா? பொய்யர்களே, மகாவேத புரட்டர்களே, பிசாசின் மக்களே, தேவ ஜனங்களை ஏன் ஏமாற்றி அழிவின் குழிக்கு நேராக இழுத்து செல்கிறீர்கள்? கள்ள ஆசீர்வாதங்களினால். 12 வசனம், ஆதியாகமம் 49 அதிகாரம் 12 வசனம். அவன் கண்கள் திராட்சரசத்தினால் சிவப்பாயும், அவன் பற்கள் பாலினால் வெண்மையாகவும் இருக்கும். யாருடைய கண்கள்? அவன் கண்கள். நியாய பிரமாணங்களின்படி வேத வசன சத்தியங்களை ஞானமாய் தேவ ஜனங்களுக்கு பகுத்து போதிக்கிற சத்தியம் உள்ள ஊழியக்காரன், உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரன்
ஆசாரியனாக இருக்கலாம், அவன் போதகராக இருக்கலாம், அவன் தீர்க்கதரிசியாக இருக்கலாம், அவன் அப்போஸ்தலனாக இருக்கலாம், சாதாரண ஒரு சுவிசேஷகனாக இருக்கலாம். நீ அப்படிப்பட்ட சத்தியமாய் உண்மையும் உத்தமமுமான ஊழியக்காரனாக உன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற விலையேறப்பெற்ற ஆத்துமாக்களை நல்வழியிலே சத்திய வசனமாகிய ஜீவ மன்னாவை, ஜீவ போஜனத்தை, ஜீவ தண்ணீரை நீ அவர்களுக்கு போதித்து நீ அவர்களை சத்தியத்தின் வழியிலே கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளிலே நடக்க பழக்கி இருந்தால் உன் கண்கள் திராட்சரசத்தினால் சிவப்பாயும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உன் கண்கள் சிவப்பாகவும் உன் பற்கள் பாலினால் வெண்மையாகவும் இருக்கும். எது பால், எது ரத்தம்? கிறிஸ்துவ ரத்தம். திராட்சரசம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். பந்தி பரிமாறுகிற திருவிருந்து பந்தி அல்லது ராப்போஜன பந்தியிலே திராட்சரசத்தைத்தானே நீ குடிக்கிறாய், பரிமாறுகிறாய். ஆற்று தண்ணீரை எடுத்து பரிமாறுகிறாய். நீ ஞான ஸ்நானம் எடுக்கும்படியாய் முழுகி கழுவின அந்த அழுக்கு தண்ணீரையா நீ திராட்சரசமாக கொடுக்கிறாய்? இல்லையே, திராட்சை பழ ரசத்தை தானே கொடுக்கிறாய். இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்று. ராப்போஜன பந்தியில மட்டும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு அடையாளமாய் திராட்சரசத்தை கொடுக்கிற நீ ஞான ஸ்நானத்துல என்னத்துக்கு ஐயா ஆற்று தண்ணிக்கு போற? உனக்கு ஞானமும் புத்தியும் இல்ல. ஞானப்பால், அதாவது திராட்சரசம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு அடையாளமாய் இருக்கிற திராட்சரசத்தினால் உன் கண்கள் சிவப்பாக மாற வேண்டும், ரத்த சிவப்பாக மாற வேண்டும். அப்பதான் நீ இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரன். உன் கண்களை பார், உன் பற்களை பார். தம்பாக்கு போட்டிருப்ப, கஞ்சா வச்சிருப்ப. ஊழியக்காரன் கஞ்சாயின் தம்பாக்கும் பல்லுக்கும் உதட்டுக்கும் இடையில சொருக்கி வைக்கிறான். ரட்சிக்கப்பட்டவன். பாவிகளே, உன் பற்கள் பாலினால் வெண்மையாக இருக்க வேண்டும். எது பால்? சத்திய வேத வசனங்களை வேத வசனங்களில் புதைந்து கிடக்கிற இறைஞான அறிவாகிய ஞான பால். அந்த ஞான பாலாகிய சத்திய வசனங்களினால் நீ உன் பற்கள் வெண்மையாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் உன் கண்கள் சிவப்பாக இருக்க வேண்டும். உன் வஸ்திரங்கள், உன் அங்கிகள், உன் மேலாடைகள் ஒளி சூரியனுடைய ஒளியை பார்க்கிலும் பிரகாசமாக ஒளி வீசுகிற ஒளியின் வஸ்திரங்களாய், தேவ சாயலாகிய ஒளியின் வஸ்திரங்களாக இருக்க வேண்டும். இருக்கா? நீ வெள்ளச்சீலை கொடுத்துருக்க. பிரேதத்துக்கும் மரித்து போன சடலங்களுக்கும் வெள்ளச்சீலையை தான் கட்டுறாங்க. உனக்கும் செத்த பிரேதத்திற்கும், செத்து சுடுகாட்டிலே எரிக்கப்படுகிற அல்லது புதைக்கப்படுகிற செத்து போன சடலம் பிரேதத்துக்கும் வெள்ளை ஆடைகளை உடுத்திக் கொண்டிருக்கிற போலி பரிசுத்தவான்களே, உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? கேள்வி கேட்டு பார்த்திருக்கியா? உலகத்தின் வெண்வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறீர்களா? தேவ சாயலாகிய ஒளியின் வஸ்திரம், அது பிரகாசிக்கிற வெண்வஸ்திரமாக இருக்க வேண்டும். சூரியனிலிருந்து வெளிப்படுகிற அந்த ஒளி பிரகாசத்தை பார்க்கலும் தேவ நீதியாகிய கிறிஸ்துவின் சாயலாகிய அந்த ஒளி ஜீவ ஒளியாக இருக்க வேண்டும். உன்னை பார்க்கிறவர்கள் உன்னை கிறிஸ்துவை காண வேண்டும், உன்னை அல்ல, உன்னுடைய பண கொழுப்பை அல்ல, உன்னுடைய ஆசீர்வாத கொழுப்பை அல்ல, உன்னுடைய பொய் சாட்சிகளை அல்ல. உன்னை பார்க்கிறவர்கள் சத்தியமானவராகிய, சத்தியம் உள்ளவராகிய, சத்திய ஆவியானவராகிய கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அதுக்கு ஆமென் சொல்லணும், அதுக்கு அல்லேலூயா சொல்லணும், அதுக்கு பிரைஸ் தி லார்ட் என்று கர்த்தரை துதிக்கணும். அந்த சாக்கடை பயல்களுக்கு எல்லாம், அவன் சொல்ற பொய் வார்த்தைகளுக்கு, கள்ள ஆசீர்வாதங்களுக்கு எல்லாம் ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். கேவலமான பிரவிகளே, வெட்கமாக இல்லை உங்களுக்கு? தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த செய்தியிலே, அந்த வார்த்தைகளிலே சொல்லப்பட்டிருக்கிற ஆழமான விளக்கங்களாகிய இந்த கற்பனைகள், இந்த ஞான உபதேசங்களுக்கு நீ கீழ்ப்படிந்து கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்க வேண்டும், கிறிஸ்துவின் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இல்லைன்னா அந்த ஒரு ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்காது. நீ கொள்ளையடிக்கத்தான் போகணும், நீ திருடத்தான் போகணும், நீ வட்டிக்கு கொடுக்கத்தான் போகணும்.
அதுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வட்டிக்கு கொடுக்கிற வட்டிக்கு பணம் கொடுக்குறீங்க. 2 வட்டி 3 வட்டி 7 வட்டி 10 வட்டி 20 வட்டிக்கு பணம் கொடுக்குறீங்க. அதுலயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தான் வச்சிருக்க. பணாசையை விட்டு விலக வக்கற்ற பரிசுத்தவான்களே, எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிற பணாசையை விட்டு விலக முடியாத நீ எந்த உலகத்தின் பாவங்களை விட்டு விலகுவாய்? கேட்டின் மக்களே, நீங்கள் உங்கள் செய்திகளை, உங்கள் இறைவார்த்தைகளை, உங்கள் ஆசீர்வாதங்களை, உங்கள் பொய் உபதேசங்களை, கள்ள உபதேசங்களை, புரட்டு உபதேசங்களை கேட்டு உங்களுக்கு அல்லேலியா சோத்திரம் பிரைஸ்தலாட் ஆமேன் சொல்லுகிற எல்லா சோம்பேறிகளும் உங்களைப் போலவே பாவத்தை விட்டு எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிற பண ஆசையை விட்டும் அதனால் வருகிற அனைத்து உன்னுடைய மன விருப்பங்களின்படி வாழ்கிற சகல பாவ இச்சைகளை விட்டும் விலக மனமற்ற மகா பாவிகளாய் பிசாசின் மக்களாய் இருக்கிறீர்கள். மறந்து விடாதீர்கள். நீ தேவாசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், வேதாகமத்தின் சத்திய வசனங்கள் கூறுகிற ஆசீர்வாதங்களை நீ நிச்சயமாய் உண்மையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீ அதற்கு நிபந்தனைகளும் சில கட்டுப்பாடுகளும் சில விதிமுறைகளும் இருக்கிறது. நிபந்தனையற்ற கிருபையும் இல்லை, நிபந்தனையற்ற ஆசீர்வாதமும் இல்லை. அதை புரிந்து கொள்ளும். ஆமேன். கர்த்தர் வருகிறார். இது இப்ப உனக்கு புரியாது. கர்த்தர் வருகிற நாளிலே புரிந்து கொள்வாய். ஆமேன். ஹல்லேலூயா.